அனைவருக்கும் வணக்கம். இது கதை ரேடியோ தமிழ். திரு வெந்தன் அவர்கள் எழுதிய படித்தவர்கள் என்ற சிறுகதையத்தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. இந்த சிறுகதை 1959ஆம் ஆண்டு வெளிவந்தது. இந்த கதையில கண்ணாயிரம்ங்கிற கிராமத்து விவசாயி ஒருத்தர் வர்றாரு. அவருக்கு முருகையன்கிற ஒரு மகன் இருக்கான். SSLC படிச்சு முடிச்ச தன்னுடைய மகனை பட்டணத்துக்கு கூட்டிட்டு போய் படிக்க வைக்கணும்னு அவர் முயற்சி செய்யறாரு. அந்த முயற்சியின் போது அவருக்கு கிடைச்ச அனுபவங்கள் தான் இந்த கதை. கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். கதைகள் பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். அது நடுப்பகல் நேரம். காசாம்பு கொண்டு வந்த கஞ்சி கலையத்தை காலியாக்கிட்டு களத்து மேட்டுக்கு வந்தான் கண்ணாயிரம். அங்க அவன் பார்த்த காட்சி அவனை அதிர வச்சுது. எந்த வேலையை தன் மகன் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக 7 ஏக்கர் நிலத்தை வித்து அவனை படிக்க வச்சானோ அந்த வேலைய அவன் மகன் செய்துகிட்டு இருந்தான். அதாவது சாப்பிட போகும்போது அவங்க அப்பா விட்டுட்டு போன ஏற பூட்டி மாட்டை விரட்டி நிலத்தை உழுதுகிட்டு இருந்தான் அவன் மகன். ஏண்டா முருகையா, இந்த வேலையை செய்யவா உன்னை நான் படாத பாடுபட்டு படிக்க வச்சேன்? ஏன்பா இந்த வேலையை செய்தா என்னப்பா? உழவனோட கைதானே உலகத்தோட கை அப்படின்னு சொன்னான் அவன் மகன். அப்பா, உழவு போடுற கை நல்ல கைதான், ஆனா உன் கை அதை போட வேண்டாம். என்னோட கைதான் பேனாவை தொட்டு பார்க்கவும் வழி இல்லாம போயிருச்சு. அது போதாதா? போடா போ, போய் ரிசல்ட் வந்துருச்சான்னு பாத்துட்டு வா அப்படின்னு சொல்லி மகனை அனுப்பி வச்சான் கண்ணாயிரம். அப்பா, இனிமே போய் நான் ஒன்னும் பார்க்க வேண்டியதில்ல, ஏற்கனவே நான் ரிசல்ட்ட பாத்துட்டேன், நான் பாஸ் ஆயிட்டேன்பா அப்படின்னு சொன்னான் அவன் மகன். மகன் சொன்னதுதான் தாமதம். அவனை அப்படியே தூக்கி தோள் மேல வச்சுக்கிட்டு கூத்தாடுனா கண்ணாயிரம். காசாம்பு, ஏ காசாம்பு அப்படின்னு குதூகலத்தோட குரல் கொடுத்தான். காசாம்புவுக்கு என்னவா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவன் மனைவி வந்தா. அடியே, நம்ம புள்ள பரீட்சையில பாஸ் பண்ணிட்டானாண்டி. அப்படியா? அதுக்கு என்ன? இனிமே வேலைக்கு மணி எழுதி போட்டுட்டு எனக்கு ஏதாவது கடிதம் வந்திருக்கா, எனக்கு ஏதாவது கடிதம் வந்திருக்கான்னு இழிச்சுக்கிட்டே தபால்காரனை பார்த்து கேட்க சொல்லுங்க. போடி இவள, நான் என் மகனை வெறும் SSLCயோட விட்டுருவேனா என்ன? அப்போ விடாம கட்டிக்கிட்டு அழ போறீங்களா? போடி, உனக்கு என்ன தெரியும்? எடுத்ததுக்கெல்லாம் கட்டிக்கிட்டு அழத்தான் தெரியும். போ போ, போய் உன் தம்பியை இங்க அனுப்பிட்டு நீ கொஞ்சம் கட்டு சோறு கட்டி வை அப்படின்னு மனைவிய பார்த்து சொன்னான் கண்ணாயிரம். கட்டு சோறு வேணுமா? நீங்க எங்க போக போறீங்க? போகும்போதே அபசகுனமா கேட்காத, நான் பட்டணத்துக்கு போக போறேன். பட்டணத்துக்கா? அங்க என்ன கொட்டி வச்சிருக்கு? அங்க அழியாத செல்வம் இருக்கு, அள்ள அள்ள குறையாத செல்வம். யாரு? நமக்கிட்ட இருந்து 7 ஏக்கர் நிலத்தை ஏச்சு பொழைச்சானே அந்த செல்வத்தையா சொல்றீங்க? 7 ஏக்கர் என்னடி, இன்னும் 2 ஏக்கர் பாக்கி இருக்கு பாரு. அதையும் அந்த பட்டணத்து சாமிக்கு வித்து தான் இவனை நான் மேல படிக்க வைக்க போறேன். அந்த நிலத்தையும் வித்துட்டா கஞ்சிக்கு என்ன பண்ண போறோம்? நீ கவலைப்படாதடி, இந்த கை இருக்கிற வரைக்கும் கஞ்சிக்கு எந்த குறையும் வராது அப்படின்னு தன் கைய உயர்த்தி காட்டினா கண்ணாயிரம். அதுக்கு மேல காசாம்பு எதுவுமே சொல்லல. சொன்னாலும் அவ புருஷன் கேட்க போறதில்ல. அதனால பேசாம வீட்டுக்குள்ள போயிட்டா. அடுத்த நாள் காலையில ரயில விட்டு இறங்கின பட்டிக்காட்டு கண்ணாயிரமும் அவன் மகன் முருகையனும் பட்டணத்து சாமிய தேடி அலைஞ்சுகிட்டு இருந்தாங்க. அப்பா, பட்டணத்து சாமின்னு சொல்றீங்களே, அவரோட பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டான் மகன். அவரு பேரு வக்கீல் வள்ளிநாயகம். சரி, அவரோட விலாசம் ஏதாவது உங்ககிட்ட இருக்காப்பா? எழுதி வைக்கல, ஆனாலும் ஞாபகத்துல இருக்குப்பா. நம்பர் 75 எல்லோரா நகர்னு அவர் சொன்னாரு. இத நீங்க முதல்ல சொல்லி இருக்கலாம்லப்பா அப்படின்னு கேட்ட மகன் அங்க எதிரில வந்த எல்லார்கிட்டையும் எல்லோரா நகர் எங்க இருக்குன்னு கேட்டுக்கிட்டே போனான். அப்படி கேட்டுக்கிட்டே அவங்க எல்லோரா நகருக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த எல்லோரா நகர்ல எங்க பார்த்தாலும் பெரிய பெரிய கட்டிடங்களா இருந்தது. அத பார்த்த முருகைய அதிசயத்தோட, பாத்தியாப்பா, படிச்சவங்க வாழ்ற இடம் எப்படி இருக்கு பாத்தியா? 10 குடிசைகள் போட்டு 10 குடும்பங்கள் நடத்த வேண்டிய இடத்துல ஒரே ஒரு பங்களால கட்டியிருக்காங்க அப்படின்னு வியப்போட சொன்னான். படிக்காதவங்களுக்கு 10 என்ன 10,000 குடிசைகள் கூட போட்டு கொடுக்கலாம். நீ 75ஆம் நம்பர் வீடு எங்க இருக்குன்னு பாரு அப்படின்னு கண்ணாயிரம் வெறுப்போட சொன்னான். அப்பா, இங்க ஒரு வீட்டோட நம்பரையும் வெளியே இருந்தபடியே பார்க்க முடியலையே. சரி, நம்பரை பார்க்க முடியாட்டா என்ன? வள்ளிநாயகம் BABL அப்படின்னு ஏதாவது போர்டு இருக்கும்,
அதை தேடிப்பாரு அப்படின்னு சொன்னான் கண்ணாயிரம். அப்பா சொன்ன மாதிரியே அங்க இருந்த போர்டுகள் எல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தான் முருகையன். நாய்கள் ஜாக்கிரதை, நாய்கள் ஜாக்கிரதைன்னு நிறைய இடங்கள்ல போர்டு எழுதப்பட்டிருந்தது. அதை பார்த்ததும் அவனுக்கு என்ன தோணுச்சோ தெரியல. ஏன்பா, இந்த பகுதியில மனுஷங்க தானே வாழ்றாங்க அப்படின்னு சந்தேகத்தோட கேட்டான். மனுஷங்க இல்லாம நாய்களா இருக்கும்? அப்படிதான்ப்பா இங்க எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னான் முருகையன். மகன் சொன்னதை கேட்டதும் கண்ணாயிரத்துக்கு கோபம் வந்துருச்சு. டேய், வாய மூடு. படிச்சவங்க எதையும் தெரியாம செய்ய மாட்டாங்க. வம்பு பேசுறத விட்டுட்டு வள்ளி நாயகத்தோட வீட்டை தேடு அப்படின்னு சொன்னான் கண்ணாயிரம். அந்த சமயத்துல அவங்களுக்கு எதிர தலையில தொப்பியும் கோட் சூட்டுமா ஒரு மனிதர் வந்தாரு. அவரை பார்த்து முருகையன் கேட்டான், ஐயா, இங்க வக்கீல் வள்ளி நாயகத்தோட வீடு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டான். அதை கேட்டதும் எதிர வந்த ஆளு கோபமா நிமிர்ந்து பார்த்தான். மன்னிக்கணும், எதிர்த்த வீட்டுக்காரர் என் மனைவியை கூட்டிக்கிட்டு போய் வச்சு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காரு. அவரை பத்தி புகார் செய்ய நான் அவசரமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்கிட்டு இருக்கேன். ஏன் அவசரம் புரியாம எதிர வந்து நின்னு கேள்வி கேக்குறியா அப்படின்னு எரிச்சலோட சொல்லிட்டு அவர் வேகமா போயிட்டாரு. அவர் சொல்லிட்டு போனதை கேட்டதும் முருகையனுக்கு ஒரே ஆச்சரியம். அட பாவமே, எதிர்த்த வீட்டுக்காரர்கிட்ட இருக்கிற மனைவியை மீட்கிறதுக்கு கூட போலீஸ்காரங்களுடைய உதவி வேணுமா? ஏன்பா, நகரத்துல எல்லாரும் இப்படித்தான் கோழையா இருப்பாங்களா அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்டான் முருகையன். டேய், வாய மூடிக்கிட்டு பேசாம வா. படிச்சவங்க எதையும் தெரியாம செய்ய மாட்டாங்க. நமக்கு இப்ப வேற வேலை இருக்கு. வந்த வேலையை விட்டுட்டு அவர் வீட்டை பத்தி நீ ஏண்டா பேசுற அப்படின்னு ஆத்திரத்தோட கேட்டான் கண்ணாயிரம். முருகையன் அதுக்கு மேல எதுவுமே கேட்கல. அப்போ அவங்களுக்கு எதிர ஒரு மனிதன் ஒரு கையில நாயையும் இன்னொரு கையில கம்பையும் பிடிச்சிட்டு வந்துகிட்டு இருந்தான். அவங்கிட்ட போய், ஐயா, இங்க வக்கீல் வள்ளி நாயகத்தோட வீடு எங்க இருக்கு தெரியுமா அப்படின்னு கண்ணாயிரம் கேட்டான். அவ்வளவுதான், வள்ளுன்னு விழுந்தான் அந்த மனுஷன். நானே வேகாத வெயில என் முதலாளியோட நாயை கூட்டிக்கிட்டு வாக்கிங் போயிட்டு இருக்கேன், நீ வேற ஏண்டா என்ன வதைக்கிற அப்படின்னு கோபத்தோட கேட்டான். இல்லப்பா, மன்னிச்சுக்க, உன்னை பார்த்தா ஏதோ காவலாளி மாதிரி தெரியுதே, அதனால உனக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு கேட்டேன் அப்படின்னு பணிவோட பதில் சொன்னான் கண்ணாயிரம். நான் இந்த ஏரியாவுக்கு காவல்காரன் இல்ல, இந்த நாய்க்கு காவல்காரன். என் முதலாளியோட வீட்டுக்கு இந்த நாய் காவல், அந்த நாய்க்கு நான் காவல் அப்படின்னு கோபமா சொல்லிட்டு அவன் அங்க இருந்து ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான். பாவம், அவன் என்ன செய்வான், எல்லாம் சகவாச தோஷம், அதனாலதான் வள்ளு வள்ளுன்னு விழுறான் அப்படின்னு மகன்கிட்ட சொன்னான் கண்ணாயிரம். அதே சமயத்துல, அப்பா கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சந்தோஷத்தோட சொன்னான் முருகையன். நாயை கூட்டிட்டு போன காவலாளி எந்த வீட்டுக்குள்ள போனானோ அந்த வீட்டுக்கு எதிர் வீட்டுல தான் வக்கீல் வள்ளி நாயகம் BABL அப்படின்னு போர்டு மாட்டப்பட்டிருந்தது. அதை பார்த்த முருகையன் அவங்க அப்பா கிட்ட கேட்டான், ஏன்பா, எதிர் வீட்டுல யாரு இருக்காங்கன்னு கூட இவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டான். படிச்சவங்கன்னா அப்படித்தாண்டா இருப்பாங்க அப்படின்னு மகனுக்கு பதில் சொல்லிட்டு வக்கீல் வீட்டு கேட்ட போய் தட்டினான் கண்ணாயிரம். தட்டின சில வினாடிகள்லயே அந்த கேட் திறந்தது. உள்ள இருந்து தலையில தொப்பியும் கையில கம்புமா ஒரு காவல்காரன் எட்டி பார்த்தான். ஐயா, இது வக்கீல் வள்ளிநாயகத்தோட வீடு தானே அப்படின்னு கேட்டான் கண்ணாயிரம். ஆமா ஐயா, ஊர்ல இல்ல, அப்புறமா வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த கதவை பூட்டிட்டான் காவலாளி. ஒரு நிமிஷம், ஐயா எப்ப ஊர்ல இருந்து வருவாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டான் கண்ணாயிரம். எப்ப வருவாருன்னு தெரியாது, ஆனா எப்ப வேணாலும் வரலாம் அப்படின்னு உள்ள இருந்து குரல் வந்தது. கண்ணாயிரமும் முருகையனும் ஏமாற்றத்தோட அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போனாங்க. 4 நாட்கள் ஓடி போச்சு. கொண்டு வந்த கட்டு சாதத்தை சாப்பிட்டுட்டு 2 நாள் அங்கங்க கிடைச்ச இடத்துல படுத்து கிடந்தாங்க. தினமும் வக்கீல் வீட்டுல போய் விசாரிச்சாங்க. 2 நாள்ல சாப்பாடு தீந்து போச்சு. அடுத்த 2 நாளும் கையில் இருந்த காசுக்கு எதையாவது வாங்கி சாப்பிட்டுட்டு பொழுத கடத்துனாங்க. வக்கீல் வரல. இப்படியே 4 நாட்கள் முடிஞ்சு போச்சு. கையில் இருந்த காசும் தீந்து போச்சு. அப்பா, இன்னும் எத்தனை நாட்கள் நம்ம இப்படியே சுத்திக்கிட்டு இருக்க முடியும்பா அப்படின்னு கேட்டான் மகன் முருகையன். அதுக்காக வந்த காரியத்தை விட்டுட்டு போயிட முடியுமாடா? நீ பேசாம இரு, இந்த பட்டணம் ஒன்னும் நம்மள பட்னி போட்டுறாது அப்படின்னு சொன்னான் கண்ணாயிரம். அப்போ யாரோ சத்தமா சிரிக்கிற சத்தம் கேட்டுது. 2 பேரும் திரும்பி பார்த்தாங்க. எதிர் வீட்டு தெருப்படிக்கு பக்கத்துல ஒருத்தன் உட்கார்ந்துருந்தான். பார்த்தா பிச்சைக்காரனை போல இருந்தான். உங்களை பார்த்து சிரிச்சது நான் தான் யா. நான் இங்க 4 நாளா பட்டினி. நீங்க என்னன்னா இந்த பட்டணம் யாரையும் பட்டினி போட்டுறாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு விரக்தியோட சொன்னான். ஆமா, உங்களை விட்டுட்டா இந்த வீட்டுல இருக்கிறவங்க சாப்பிடுறாங்க,
வாசல்ல ஒருத்தன் வயிற்று பசியால உட்கார்ந்துருக்கும் போது உள்ள இருக்கவங்க எப்படியா சாப்பிட முடியும்? அப்படி சாப்பிடுறவங்க திருடர்களை போல அப்படின்னு காந்தி ஐயா சொல்லியிருக்காரே அப்படின்னு கண்ணாயிரம் வியப்போட கேட்டான். இந்த வீட்டுல மட்டும் இல்ல, இங்க எல்லா வீடுகள்லயும் என்னை விட்டுட்டு தான் சாப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னா அந்த பிச்சைக்காரன். எங்க கிராமத்துல எல்லாம் நாங்க அப்படி இருக்கிறது இல்லையா, பசின்னு வர்றவங்களுக்கு இருக்கிறத கொடுத்துட்டு தான் நாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னான் கண்ணாயிரம். அதை கேட்ட பிச்சைக்காரன், கிராமத்துல எல்லாம் சின்ன சின்ன குடிசைகள் இருக்கும், ஆனா அதுக்குள்ள பெரிய பெரிய உள்ளங்கள் இருக்கும். இங்க பெரிய பெரிய மாளிகைகளா இருக்கும், ஆனா அதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் சின்ன சின்ன உள்ளங்கள் அப்படின்னு சொன்னான். இப்படி சொல்லி அவன் வாய் மூடுறதுக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு குரல் வந்தது. ஏய், வாசல் படியில யார் உட்கார்ந்து இருக்கிறது? இங்கெல்லாம் யாரும் உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ள இருந்து ஒரு சொம்பு தண்ணீரை யாரோ வீசினாங்க. எதிர்பாராத இந்த தாக்குதலை பார்த்ததும் முருகையன் கொஞ்சம் பின்வாங்கி நின்னுக்கிட்டு, இதுதான் இந்த ஊர்ல இருக்கிறவங்க உபசரிக்கிற வழக்கமா அப்படின்னு சந்தேகத்தோட கேட்டான். ஆமாப்பா, பட்டிக்காட்டுல விருந்தாடிக வந்தவங்க காலை கழுவிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்து குடிக்கவும் தண்ணி கொடுப்பாங்க. ஆனா இந்த பட்டணத்துல இப்படித்தான் தலைக்கு தண்ணி கொடுத்து உபசரிக்கிறாங்க அப்படின்னு வேடிக்கையா சொன்னபடியே தன்னுடைய தலையை தட்டி விட்டுக்கிட்டான் அந்த பிச்சைக்காரன். அந்த பிச்சைக்காரன் கிட்ட தன்னுடைய மேல் துண்டை எடுத்து கொடுத்துட்டு, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொன்னான் கண்ணாயிரம். புரியும், இன்னும் 2 நாட்கள் பட்டணத்துல இருந்து பார்த்தா உங்களுக்கு இன்னும் என்னென்னலாமோ புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரன் அடுத்த வீட்டை நோக்கி நடந்தான். அன்னைக்கு ராத்திரி அப்பாவும் மகனும் அங்க இருந்த வண்டி மேடு ஒன்ன பார்த்து அங்க போய் தஞ்சம் அடைஞ்சாங்க. வயிற்று பசி, 2 பேருக்கும் தூக்கம் வரல. வராத தூக்கத்தை வருந்தி அழைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ யாரோ அவங்கள ஐயா ஐயா அப்படின்னு கூப்பிடுறது கேட்டுது. இங்கேயும் படுக்க கூடாதுன்னு விரட்டுறதுக்கு யாராவது வந்துட்டாங்களோ அப்படின்னு பீதியில 2 பேரும் எழுந்து உட்கார்ந்தாங்க. அவங்களுக்கு எதிர்த்தா போல கோவணம் கட்டிக்கிட்டு ஒரு மனுஷன் உட்கார்ந்துருந்தான். என்னையா, கோடை மாடு மாதிரி விழுந்து கிடக்கீங்களே, ஏதாவது சாப்பிட்டீங்களா அப்படின்னு அவங்கள விசாரிச்சான். இல்லைங்கிறதுக்கு அடையாளமா 2 பேரும் தலையை ஆட்டினாங்க. நான் நினைச்சது சரியாத்தான் இருக்கு, சரி எழுந்திருச்சு வாங்க, கைய கழுவிக்கிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட ஒரு குவளையில தண்ணீரை கொடுத்தான். பட்டணத்துல இப்படி ஒரு பட்டிக்காட்டு மனுஷனா அப்படின்னு அவனை வியப்போட பாத்துக்கிட்டே கண்ணாயிரம் அந்த குவளைய கையில வாங்கினான். ஆச்சரியத்தோடையே சுற்றுமுற்றும் பார்த்தான். அவனுக்கு கொஞ்ச தூரத்துல வைக்கோல் நிரப்பப்பட்டிருந்த வண்டி ஒண்ணு நின்னுக்கிட்டு இருந்தது. மாடுகள் பக்கத்துல அவிழ்த்து விடப்பட்டிருந்தது. அந்த மாடுகளுக்கு பக்கத்துல 2 கல்லடுப்புகள், ஒண்ணுல சோத்துப்பானை, இன்னொன்னுல குழம்பு சட்டி. கண்ணாயிரத்துக்கு மனசெல்லாம் குளிர்ந்து போச்சு. தன்னுடைய பச்சை மலை கிராமமே தன்னுடைய பசியை தீக்க வந்தது போல இருந்தது அவனுக்கு. இந்த நினைப்போட தன்னை மறந்து நின்னுக்கிட்டு இருந்த அவனை புடிச்சு உலுக்கி, ஐயா என்ன யோசிக்கிறீங்க? நாம வரும்போது இங்க யாரும் இல்லையேன்னு யோசிக்கிறீங்களா அப்படின்னு அந்த கோவனாண்டி கேட்டான். ஆமா ஐயா, நீங்க எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்டான் கண்ணாயிரம். நான் காலையிலேயே இந்த நகரத்துக்கு வந்துட்டேன். நான் கொண்டு வந்திருக்கிற இந்த வைக்கோலை விற்று தீர்க்கிற வரைக்கும் நான் இங்கதான் தங்கி இருப்பேன் அப்படின்னு அவன் சொன்னான். சரி, வந்த இடத்துல எங்களை இப்படி விருந்துக்கு கூப்பிடுறீங்களே, மீதம் இருக்கிற சாப்பாட்டை எங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு காலையில பழையதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டான் கண்ணாயிரம். நாளைய பத்தி கவலைப்படுறதுக்கு நாம யாரையா, கடவுள் இருக்காரு கொடுக்கறதுக்கு, நாம இருக்கிறோம் சாப்பிட. இந்தா இலைய புடிங்க அப்படின்னு இலைய நீட்டினான். இலைய போட்டு தண்ணி தெளிக்கிறதுக்குள்ள அந்த கோவனாண்டி சோத்து பானையையும் குழம்பையும் கொண்டு வந்து அவங்களுக்கு எதிர வச்சான். நாட்டு நடப்பை பத்தி பேசிக்கிட்டே நாகரிகம் தெரியாத அந்த 3 பேரும் சாப்பிட்டு முடிச்சாங்க. சாப்பிட்ட திருப்தியோட மறுபடியும் போய் படுக்க துண்டை விரிச்சப்போ முருகையன் அப்பாவை பார்த்து கேட்டான். ஏன்பா, அந்த வண்டிக்காரர் எவ்வளவு படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? பெருசா என்னப்பா படிச்சிருப்பாரு, நான் எவ்வளவு தூரம் படிச்சிருக்கேனோ அவ்வளவு தூரம் தான் அவரும் படிச்சிருப்பாரு அப்படின்னு கண்ணாயிரம் பதில் சொன்னான். அடுத்த நாள் காலையில வழக்கம் போல வள்ளிநாயகத்தோட வீட்டுக்கு போய் வக்கீல் ஐயா வந்துட்டாரா அப்படின்னு விசாரிச்சான் கண்ணாயிரம். வந்துட்டாரு, உட்காருங்க, இந்தா வந்துருவாரு அப்படின்னு அவருடைய அறைக்கு வெளியே போட்டிருந்த பெஞ்சு சுட்டி காட்டினான் வேலைக்காரன். கண்ணாயிரம் உட்காரல, நின்னபடியே நின்னுக்கிட்டு இருந்தான். உள்ள யாரோ ஒரு கட்சிக்காரர் கூட வள்ளிநாயகம் பேசிக்கிட்டு இருந்தது அவன் காதுல விழுந்தது. வக்கீல் கூட பேசிக்கிட்டு இருந்த அந்த குரலை எங்கேயோ கேட்டது போல இருந்தது கண்ணாயிரத்துக்கு. வக்கீல் வள்ளிநாயகத்தோட குரலை அவனுக்கு நல்லாவே தெரியும். இப்ப அவர் கூட பேசிக்கிட்டு இருந்த குரலும் அவனுக்கு தெரிஞ்ச குரல் போலவே இருந்தது.
சந்தேகத்தை தீர்த்துக்கணும்னு நினைச்ச அவன் அவங்க பேசிக்கிறத உற்று கவனிக்க ஆரம்பிச்சான். வள்ளிநாயகம் அந்த இன்னொரு மனிதர்கிட்ட, நீங்க அவங்கிட்ட 1000 ரூபாய் வாங்குனீங்க அப்படித்தானே? ஆமா ஐயா, வாங்கினது ரூபாய் 1000 தான், ஆனா எழுதி கொடுத்தது ரூபாய் 2000க்கு அப்படின்னு பதில் வந்தது. நீ எழுதி கொடுத்த அந்த காகிதத்தை வச்சுக்கிட்டு தான் அவன் ரூபாய் 2000ம் அதுக்குரிய வட்டியும் தனக்கு வந்து சேரணும்னு உன் மேல வழக்கு போட்டிருக்கான். இதுல இருந்து நீ தப்பணும்னா இப்ப ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழியா சொல்லுங்க, என்னவானாலும் செய்யறேன் அப்படின்னு அந்த குரல் சொல்லுச்சு. நான் அந்த 1000 ரூபாயை கூட அவங்கிட்ட இருந்து வாங்கலன்னு நீ சொல்லிடணும் அப்படின்னு சொன்னாரு வள்ளிநாயகம். ஐயோ வக்கீலையா, அப்படி எப்படி அபாண்டமா பொய் பேச முடியும் அப்படின்னு கேட்டது அந்த குரல். என்னடா ஐயோங்கிற, அவன் பொய் சொல்லும் போது நீ பொய் சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டாரு வள்ளிநாயகம். அது எப்படியா சொல்ல முடியும்? பணம் வாங்கினதா நான் தான் அவனுக்கு எழுதி கொடுத்துருக்கேனே. நீ எங்க எழுதி கொடுத்த? உனக்கு தான் எழுத படிக்க தெரியாதே அப்படின்னு கேட்டாரு வள்ளிநாயகம். எழுத படிக்க தெரியலனாலும் பேனாவை தொட்டு கொடுத்துருக்கேன்யா அப்படின்னு சொல்லிச்சு அந்த குரல். தொட்டு கொடுத்த கையை எப்பவோ தொடச்சுக்கிட்டு இருப்பியே, சும்மா சொல்லு. வழக்குல ஜெயிச்ச பிறகு எனக்கு நீ ரூபாய் 500 கொடுத்தா போதும். இப்ப இந்த பொய்ய சொல்றியா இல்லையா? ஐயா, கேவலம் ரூபாய் 500க்காக நான் பொய் சொல்றதோட உங்களையும் பொய் வழக்காட வைக்கணுமா அப்படின்னு கேட்டது அந்த குரல். இங்க பாருடா, இந்த உலகத்துல எதுதான் பொய் இல்ல, எல்லாமே பொய்ன்னு தான் நம்முடைய வேதம் கூட சொல்லுது அப்படின்னு சொன்னாரு வள்ளிநாயகம். வேதம் சொன்னா சொல்லட்டும் ஐயா, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு அந்த பட்டிக்காட்டு குரல். சொல்லாட்டா நீ தான் கெட்டு போக போற அப்படின்னு சொன்னாரு வக்கீல். விடுங்க ஐயா, என்ன கெடுத்துட்டு அவன் மட்டும் நல்லா இருந்துருவானா? அப்படியே நல்லா இருந்தாலும் இருந்துட்டு போகட்டும், நான் வர்றேன் ஐயா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த குரல் அறைய விட்டு வெளியே வந்தது. வெளியே வந்தவனை பார்த்ததும் கண்ணாயிரம் திகைச்சு போயிட்டான். அப்பவே நினைச்சேன் தெரிஞ்ச குரலா இருக்கேன்னு. நீங்களும் இந்த வக்கீல பார்க்கத்தான் வந்தீங்களா அப்படின்னு அந்த குரலுக்குரியவனை பார்த்து கேட்டான் கண்ணாயிரம். அந்த குரலுக்குரியவன் வேற யாரும் இல்ல, அவங்களுக்கு முந்தின நாள் ராத்திரி சாப்பாடு போட்ட கோவனாண்டி தான். கண்ணாயிரத்தை பார்த்து அந்த கோவனாண்டி சிரிச்சான். நீங்களும் இவரை பார்க்கத்தான் வந்தீங்களா அப்படின்னு கேட்டான். ஆமா, இவரை பார்க்கத்தான் வந்தேன், ஆனா இனிமே இவரை பார்க்கறதா இல்ல அப்படின்னு ஏதோ ஒரு தீர்மானத்துக்கு வந்தவனை போல சொன்னான் கண்ணாயிரம். முருகையனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்பா, இந்த வக்கீல தானே பார்க்க வந்தோம் அப்படின்னு குறுக்கிட்டு கேட்டான். ஆமாண்டா, உன்னை படிக்க வைக்கிறதுக்கு இவர்கிட்ட உதவி கேட்கறதுக்காக வந்தேன். வந்த இடத்துல இவரோட வண்டவாளம் தெரிஞ்சு போச்சு. போதும், படிச்சது போதும், வா இவரோட வண்டியிலேயே நாமும் நம்ம ஊருக்கு போயிருவோம் அப்படின்னு சொன்னான் கண்ணாயிரம். அப்பாவும் அந்த கோவனாண்டியும் முன்னால நடக்க பின்னால படிகள்ல இறங்குனான் கண்ணாயிரம். எதிர இருந்த சுவர்ல பொக்கை வாய் தெரிய காந்தி தாத்தா அவனையே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. கதை முடிவடைந்தது. இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவுல இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.